அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஷார்ட்ஸில் தேங்காய் சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு 4 ஸ்பூன் இருக்கும் தேங்காய் எண்ணெய் நான் ஊற்றிருக்கேங்க. ஒரு 1/2 ஸ்பூன் நான் வந்து கடுகு பருப்பு, 2 ஸ்பூன் கடலைப்பயிறு, ஒரு 3 ஸ்பூன் இருக்கும் வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்சதும் 2 பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கலாம். ஒரு காஞ்ச மிளகாய் நான் நறுக்கி போட்டுருக்கேன். காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அதோடய ஒரு 2 நான் வந்து வெங்காயம் எடுத்து ஸ்லைஸாக அரிஞ்சதை போட்டு வதக்கிட்டு ஒரு 50% வதங்கினதும் 1/2 கப்பு துருவிய தேங்காய் வெட்டு அதோடு நான் வந்து நல்லா வதக்கிட்டு இருக்கேங்க. இந்த மாதிரி வதக்கிட்டு இப்போ அதோட வடித்து ஆற வச்சு எடுத்து வச்சிருந்தா 3 கரண்டி சாதத்தை எடுத்து அதோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். நமக்கு சூப்பரான தேங்காய் சாதம் ரெடி ஆகிடுங்க. இதுக்கு காம்பினேஷன் நான் வந்து உருளைக்கிழங்கு தான் இன்றைக்கி வந்து பொரியல் செய்ய போகிறேன். அதுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். குட்டி வானலில் கடுகு பருப்பு சோம்பு போட்டிருக்கேன். கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்சது உருளைக்கிழங்கு நறுக்கி போட்டு ஒரு 1/4 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் நான் வந்து உப்பு சேர்த்துருக்கேங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த சமயத்தில் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். அந்த எண்ணெயில் நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம வந்து வேக வச்சு எடுத்துட வேண்டியதாங்க. லஞ்ச் பாக்ஸுக்கு நீங்கள் இந்த ரெசிபி செஞ்சு கொடுங்க. அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். அதே லஞ்ச் டைமில் சாப்பிட்றதுக்கு. நாளைக்கு செஞ்சு கொடுத்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.